பெரிய அளவில் பிஸ்னஸ் ஏதாவது இனிஷியேட் பண்ணணுன்னாக்கா தாராளமாக தைரியமாக இந்த 2025 இனிஷியேட் பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரச்சனைகள்ன்றது வழக்கு வழி விடுதலைகள் கிடைக்கிறதோ அல்லது ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் பெரிய அளவில் கோர்ட்டில் ரைஸ் ஆகிருந்தால் அது சரியாகிறதுக்கோ இப்போ 2025 அப்படின்றது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் செய்ய போகுது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரும், அதுவும் குறிப்பாக சனி கோளுடைய பயிற்சி அப்படின்றது, சனின்றது உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பத்துக்கு 2ஆம் இடத்துக்கு. கும்பத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது ஜென்ம சனின்றது விலகி பாத சனியாக கன்வெர்ட் பண்ணுறப்ப எந்த மாதிரியான பலாபலங்களை தருவார், அந்த டைம் ஆஃப் பீரியடு டிரான்சிட் ஆகிற நேரத்தில் எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கோ அதோட பலாபலங்கள் தான் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசியின் அடிப்படையிலையும் அதோடைய பாவங்களின் அடிப்படையிலையும் பலாபலன்கள் தரும். அந்த வகையில் கும்பராசிக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி மற்றும் ராகு அந்த டைம் ஆஃப் பீரியடு இருக்குது. இதே நேரத்தில் 4ஆம் இடத்துல குரு ஆல்ரெடி டிரான்சிட் ஆகி அது மே மாதம் உங்களுக்கு 14ஆம் தேதி அதுலேருந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல கேது, அது மே மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா 7ஆம் இடத்துக்கு கேது வந்துடுவார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்போ உங்கள் ராசிக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அட் ப்ரெசண்ட்டு உங்கள் ராசியில் யார் யார் இருக்காங்கனாக்கா சனி மற்றும் சுக்கிரன். இந்த சுக்கிரன்றது 3-10 கூடைய செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையிலையும் 3-10 கூடைய செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையிலையும் அதே நேரத்தில் அந்த ராசி அதிபதியான கும்பராசிக்கு அதிபதி சனி உங்கள் ராசியிலே இருக்கார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்கனாக்கா சந்திரன் மற்றும் சூரியன். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன். அதுவும் சுக்கிரனுடைய சாரம். உங்களுடைய 4-10ன்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி சுக்கிரன். பேசிக்காக நான் ஏன் எல்லாருடைய கிரகங்களையும் சொல்லி அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணமே என்னன்னாக்கா, ஒரு கோள் எப்பயுமே தான் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தால் கூட அது வந்து சுபத்தன்மையோ அசுபத்தன்மையோ அல்லது ஆட்சி உச்சம் எந்த மாதிரியான தன்மையில் இருந்தால் கூட அது எப்படி பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப அது எந்த நட்சத்திரத்தோட காலில் நிற்குதோ, அதாவது நட்சத்திரத்தோட தன்மையில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி எங்கே இருக்காரோ எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே நடக்கும். எல்லாருக்குமே, உங்களுக்கும் இல்லை, அனைத்து விதமான ராசிகளுக்கும் இருக்கும். அப்படின்றப்ப வெறுமன 16ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சூரியன் இருக்கார், உடனே உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார், சனி இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுன்றது பலனற்ற தன்மையில், அதாவது எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருந்து அந்த நட்சத்திர அதிபதி எந்த பாவத்தில் இருக்கார் அப்படின்றப்போ அதன் தொடர்புடைய பலன்கள் தான் நடக்கும். அந்த வகையில் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு எந்தெந்த பாவங்கள் இயங்கும்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவமும் 9ஆம் பாவம் தான். 9ன்றது நீங்கள் வந்து ஏதாவது வேலை வழி பெரிய மாற்றம் அல்லது ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட்டு அல்லது மாதிரி ஏதாவது ஒரு புதிய தொழில் முயற்சி இதெல்லாமே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா இந்த 2025ன்றது புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம்ன்றது சுய தொழில் சொல்லக்கூடிய தன்மை. 7ஆம் அதிபதி இப்போ அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு பாக்கியாதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த 9 குடையவர் யாருனாக்கா சுக்கிரன் தான். யோகாதிபதின்றதும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் தான் உங்களுடைய 7 குடைய சூரியன் இருக்கார். அப்போ 7 குடைய சூரியன் வந்து பாக்கியாதிபதி சாரத்துலையும் யோகாதிபதி சாரத்துலையும் இருக்கிறப்ப மிகப்பெரிய அளவில் செய்தொழில் ஒளி பெரிய அளவில் மாற்றம், பெரிய அளவில் பிஸ்னஸ் ஏதாவது இனிஷியேட் பண்ணணுன்னாக்கா தாராளமாக தைரியமாக இந்த 2025 இனிஷியேட் பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது சின்ன சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ் தான் வருமோ ஒழிய, ஆனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பெரிய அளவில் பொருள் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வேலை வழி பெரிய அளவில் மாறுறதுக்கான வாய்ப்புகளோ நிறையவே இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல 6 குடையனும் 11ஆம் இடத்துல போகிறப்ப நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருந்தீங்க அல்லது சுயத்தில் இல்லை, நான் வந்து ஆல்ரெடி ஜாபில் தான் இருக்கேன், சேலரி வைஸ் தான் நான் பர்சனாக இருக்கேன் அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல 6 குடையனும் 11ஆம் இடத்துல இருக்கார், 9 குடைய சாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்கா உங்களுக்கு வேலையில் பெரிய அளவில் மாற்றம் வரப்போகுது. எப்பவுமே 6ஆம் அதிபதின்றது உபஜயஸ்தானத்தில் முக்கியமான ஸ்தானம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது வேலை வழி பெரிய அளவில் ஆதாயங்கள் பெறதுக்கோ இல்லை வேலையில் பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் வேலையே இல்லை அப்படின்னா கூட இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் முயற்சி பண்ணால் அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து திருமணம் அப்படின்றது உங்களுக்கு 4+9 கூடைய சுக்கிரனுடைய சாரத்தில் தான் 7 கூடைய சூரியன் இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப திருமணம்ன்றது உறவுக்குள்ளேயே ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சுக்கிரன் இந்த சாரத்தில் இருந்தால் கூட அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கிறது தான் கொஞ்சம் சிக்கல்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் மேரிடு பர்சனாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்ன்றது இஷ்யூஸ் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2025 இருக்கும். அது ஆனால் நல்ல தன்மையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த ஆண்டே
ஒரு பிரச்சனைன்றது ரைஸ் ஆகி இந்த ஆண்டே அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உறவுகள் வழி சிக்கல்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு யாரோட சாரத்தில் இருக்காரு அப்படின்னா சனியோட சாரத்தில் இருக்காரு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சாரம் பெறாரு. 8ஆம் இடத்துக்கு அதிபதி சாரனாக்கா நவம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து பூசம் 2 அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் இடம் தான் விழும். அப்போ உங்களுக்கு 6 கூட 8க்கு சம்மந்தப்படுறப்ப பிரச்சனைகள்ன்றது வழக்கு வழி விடுதலைகள் கிடைக்கிறதோ அல்லது ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் பெரிய அளவில் கோர்ட்டில் ரைஸ் ஆகிருந்தால் அது சரியாகிறதுக்கோ அல்லது ஃபேமிலி இஷ்யூஸு என்னுடைய மாமனார் மாமியாரோட என்னுடைய ரிலேஷன்ஸ் கூட இருக்குது அல்லது அந்த மாதிரி தன்மைகள் இருந்தால் அதெல்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 4 கூடைய சுக்கிரன் உங்களுக்கு ராசியில் யார் சாரம் பெறாருனாக்கா 6ல் இருக்கிற செவ்வாய் சாரம் பெறாரு. அப்போ தாய் வழி உறவுகளில் சிக்கல் வர்றதுக்கோ அல்லது பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இஷ்யூஸ் வர்றதுக்கோ அல்லது நெய்பர் இஷ்யூஸு இப்போ உங்களுடைய பவுண்ட்ரி லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது வண்டி வழி சிக்கல்களோ அல்லது வீடு வழி சிக்கல்களோ உங்களுடைய அசையா சொத்துக்கள் அடிப்படையில் வரக்கூடிய அதாவது இஷ்யூஸு ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 6 கூட 11 இருக்காரு அப்படின்றப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை ரைஸ் ஆகி தான் அது வழியாக அவங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2025 அப்படின்றது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் செய்ய போகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இப்போ அட் ப்ரெசென்ட் 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதுவும் உங்களுக்கு எந்த சாரத்தில் போக போகிறாரு அப்படின்னோம்னாக்க உங்கள் ராசிக்கே வரக்கூடிய ராகு தான் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தருவார். அந்த திரிகோண தானத்துக்கு அதாவது அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயத்தில் இறங்கி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய தனி ஸ்கில் இதில் பெரிய அளவில் ஹோப் பண்ண போகுது. இந்த இடத்துல வெளிப்பட போகுது. உங்களுடைய திறமையின் அடிப்படையில் ஒரு ஜாப்லேயோ ஒரு வேலையிலையோ ஒரு தொழிலையோ இறங்கி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் வழி மட்டும் சிக்கல்கள் இருக்கும். ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் ரைஸ் ஆகும். அது வழியாக வழக்குகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அந்த வழக்கு ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அல்லது வழக்குகள் ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது அக்கம்பக்கத்தில் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆற போடுங்க. அதாவது பெருசாக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் பெருசாக அதுக்கு வந்து வைக்கல பார்க்குற போலீஸ் ஸ்டேஷன் போகிற அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது மல்டிபிள் ரிவெஞ்சோ அல்லது மல்டிபிள் டைமென்ஷனில் நீங்கள் அதை ரைஸ் பண்ணாமல் இருந்தாலே அது ஸ்மூத்தாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 6 கூடைய ரோகாதிபதியும் அதே மாதிரி 7 கூடைய கலத்திர ஸ்தானாதிபதியமான சந்திரன் சூரியன் 2 பேருமே 11 இருக்கிறதுன்றது செய்தில் ஒளி பெரிய அளவில் லாபமும் வேலை வழி பெரிய அளவில். அப்போ இதை பார்க்குறதுக்கு நமக்கு சரியாக இருக்கிறப்ப இந்த இஷ்யூஸை பெருசாக ரைஸ் பண்ணிங்கனாக்கா இதெல்லாமே என்றைக்குள்ள நாளைக்கு வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனால் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஏன்னா 8ஆம் அதிபதி புதன் இருக்கிற இடம்ன்றது 10ல் இருக்க போகிறாரு. அப்போ வேலையிலே ஆல்ரெடி ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னன்னாக்கா வேலையில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதன் வழியாக அடுத்த வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலைன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபியூச்சரை டிசைன் பண்ணக்கூடிய தன்மையில் 2025 இருக்க போகுது. அப்போ இந்த கும்பராசி நேர்களுக்கு இது வரைக்கும் ஜென்ம சனி இருந்தது. இப்போ பாத சனியை கன்வெர்ட் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது டிஸ்பியூட்டுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாப் வைஸ் ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான இப்போது புதிய தொழில் செய்யணும் அப்படின்னம்னாக்கா அது ரைஸ் ஆக நல்லா அதாவது புதிய தொழில் செய்யணுன்னாக்கா அது வந்து இப்போ இனிஷியேட் பண்ணுங்கள். அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். படிப்பு அப்படின்றது இந்த இடத்துல புதன் தான். அதாவது உயர் படிப்பு லட்சிய படிப்பு அறிவு கல்வி ஆராய்ச்சி கல்வி இதெல்லாமே உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். அதாவது கேட்டை 3ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ கேட்டை 3ன்றது உங்கள் ராசியிலே அமையுது. அப்போ அந்த சிந்தனை வரும். அதாவது மேல் படிப்பு படிக்கலாமா அல்லது ஏதாவது இதை விட அடுத்த ஹையர் எஜுகேஷன் இதை பண்ணலாமா அல்லது இந்த டைமுக்கு இந்த 2 இயர்ஸுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது ஒரு தாட் வரும் உங்களுக்கு. அதெல்லாமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். தைரியமாக இறங்க. அதில் உங்களுக்கு பெரிய அளவில் ஸ்கோப்பு கிடைக்கும். அதனால் இப்போ தடைப்பட்ட கல்வியாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவனுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்ன்றது அதை ஓரங்கட்டி வைங்க. அது இப்போதைக்கு தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து தீரும். பட் இப்போ 2025 பெருசாக தீர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ 26 வரைக்கும் அதை போஸ்ட்போன் பண்ணுங்கள். அப்போ ஆல்ரெடி வழக்கு இருக்குது ஆல்ரெடி டிஸ்பியூட்டுக்கு உண்டான செப்பரேஷனாக இருக்கும் அப்படின்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தாராளமாக சேர்றதுக்கு இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள். அது ஈஸியாக சேரலாம். மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல தான் ராகு இருப்பார். அதே மாதிரி 8ஆம் இடத்துல கேது இருப்பார். இணையறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ அது செப்பரேஷனாக இருந்தீங்கன்னாக்கா அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மே மாதத்துக்கு பிறகு இருக்குது. அல்லது ஆல்ரெடி டிஸ்பியூட் ஆகி கேஸு கோர்ட்டில் இருக்குது அப்படின்னோம்னாக்கா அது செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் மே மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கான மறுமண திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 7, 9 கனெக்ட் ஆனாலே பெரிய அளவில் அதாவது ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஓவர் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணக்கூடிய ஜாதகராக இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்தா தெரியும். அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 7ஆம் இடம் கெட்டு போனாலே இந்த இடத்துல 7ஆம் பாவாதிபதி கெட்டு போயிருக்காருனாக்க கெட்டு போகல 11 போய் வலிமை பெற்றிருக்காரு. சூரியன் நட்பு வீட்டில் இருக்கார். அதுவும் தன்னுடைய நட்பு பெற்ற நட்சத்திரம்ன்றது சுக்கிரன். அப்போ சுக்கிரன்றது
பெரிய அளவில் சூரியனுக்கு அனுகூலமான பலர். அது 7, 9 தான் கனெக்ட் ஆகுது 11ஆம் பாவத்தோட அப்படின்னம்னாக்க மறுமண திருமணங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மறுமணம் அப்படின்றது எடுத்துக்க தேவையில்லை. இந்த முதல் மனமாக இருந்தால் கூட 5 கூட விருப்ப திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதன் தான் உங்கள் ராசியிலே இருக்கார். அதாவது ராசியை இண்டிகேட் பண்ணுறாரு 10ஆம் இடத்துலேருந்து. 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம், வேலை வழி பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த 2025 அப்படின்றது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி விட்டுத ஒழிய பெரிய அளவில் பாக்கியமான சனியாக அது கன்வெர்ட் ஆகிறாரு. அதில் 2ல் சனி இருந்து கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் இரிட்டேட்டான சில பேச்சுகள், சில பிரச்சனைகள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு உங்களுடைய தாயார் ஸ்தானத்துலையோ அல்லது மாமியார் ஸ்தானத்துலையோ யார் இருந்தாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வழக்குகள், பிரச்சனைகள் அதுவே எல்லாமே அந்த தன்மையில் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல 4ஆம் இடத்துல குரு, அதே இடத்துல அந்த குருன்றது யார் சாரத்தில் இருக்காருன்னா சந்திரனுடைய சாரம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அதே மாதிரி 3 கூடையவன் 6ஆம் இடத்துல தான். பேச்சாலேயே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது 3வது நபரால் உங்களுடைய லைஃப்குள்ளே ஒரு பிரச்சனைகள் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ இந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்குது. அதனால் இந்த டைம்ன்றது 2025ன்றது உங்களுடைய நெருங்கிய உறவினர், அதுவும் உங்களுடைய தாய் வழி உறவு அல்லது உங்களுடைய மாமியார் வழி உறவு, இது வழி சிக்கல்கள் இந்த வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ப்ராப்பர்ட்டியும் அந்த இடத்த 4ஆம் இடத்தை சொல்கிறேன். இந்த இடம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி ராசியிலே இருக்கார். யார்? சுக்கிரன். அவரு யார்? செவ்வாய் சாரம் பெற்றிருக்காரு. செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல. அப்போ இந்த இன்டர்னல் டிஸ்பியூட் தான் ரைஸ் ஆகும் ஒழிய எக்ஸ்டர்னலாக ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து பெரிய அளவிலும், அதே மாதிரி எஜுகேஷன் வைஸ் நீங்கள் பெரிய அளவில் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா 9, 11 தான் இந்த இடத்துல வேலை செய்யுது. 9 கூட ஒரு சாரம் பெற்ற தன்மையில் தான் சூரியன் 7ல் இருக்கார். அதாவது 7ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கார். அப்படின்றப்ப பெரிய அளவில் நீங்கள் வந்து ஏதாவது வெளிநாடு போகிறதுக்கோ, மாநிலம் போகிறதுக்கோ அல்லது ஜாப் வைஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வெளியே போகிறதுக்கோ இந்த மாதிரி வாய்ப்புகளை பெறுங்க. அது வந்து முயற்சி எடுங்க. அது நிச்சயம் வீட்டு பிரச்சனைகளை பெருசாக உங்களுடைய லைஃப்குள்ளே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதவனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் வீட்டை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்றது அல்லது ஜஸ்ட் நீங்கள் வீடை மாற்றுறது கூட பெரிய அளவில் இந்த டைம் 2025ன்றது நடக்கும். நோயிலேருந்து விடுதலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கடன் அழுத்தம்ன்றது கொஞ்சம் இருக்கும் இந்த ஆண்டு 2025ன்றது. அது முழுமையாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா 2026க்கு பிறகு கடன் வழி வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டைம், இந்த ஆண்டுன்றது தொழில் வழி பெரிய அளவில் ஆதாயங்கள் ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2025 அப்படின்றது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் சப்போர்ட் இருக்க ஒழிய ஃபேமிலி வைஸு கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக உங்களுடைய மென்டல் டார்ச்சர் வரதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள உரசல்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இடத்துல 6 கூட 7 கூட சேர்ந்து 11ல் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு இருதலை கொல்லி மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா அதில் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா கொஞ்சம் நியூட்ரலாக ஃபேமிலி வைஸு கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கிறது நல்லது. எப்பயுமே பட்டும் படாமல் இருக்கிறதுன்றது பெரிய விஷயங்களை பெரிய அளவில் காயப்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப உரசிட்டோம்னாக்கா ரொம்ப காயப்பட்டு போயிடும். அந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். அப்போ ஒட்டி இருக்கணும், உரசாமலும் இருக்கணும். அந்த மாதிரி தன்மையில் இருங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு அவங்களோட லிமிட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ பெரிய அளவில் உங்கள்கிட்ட பெரிய அளவில் ஷேரும் பண்ணிக்காதீங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கனாக்கா அது காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் இந்த இடத்துல சர்வேல் பண்ண முடியும். ஏன்னா சர்வேல் பண்ண முடியும்னாக்கா இந்த உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியில், அதாவது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், இஷ்யூஸ் ரைஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல கடன் பட்டாது ஒரு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களை வாங்குறதுக்கான இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது வீடு பராமரிக்கிறதுக்கோ அல்லது வண்டி வாகனம் அதை பராமரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களில் கடன் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் 2025 அப்படின்றது ஏதாவது ஒரு செலவு அப்படின்றத காட்டிலும் நீங்கள் ஒரு விரை செலவுன்றது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ வீட்டில் ஏதாவது திருமணம் பண்ணுறதோ அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது படிப்புக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மைகளோ, அதை கடன் வாங்கி ஒரு படிக்க வைக்கிறது, கடன் வாங்கி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறது, கடன் வாங்கி ஒரு வீடை வாங்குறதோ வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபடுறதோ இதுக்கு உண்டான தன்மைகள்லாம் இருக்கும். இந்த 2025ன்றது கும்பராசிக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் தான் வருது. இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய கேள்வியில் பதிவிடுங்க. அதில் நான் பதில் அளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை ப்ரீஃபாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்னோடய ஜாதகத்தை அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு எனக்கு கேள்விகளையும் பதிவிட்டு அனுப்புங்க. கம்பெனிலேருந்து என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.